ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இது பார்த்தீங்கன்னா தமிழ் 12th ஒரு மிட் டேர்ம் கொஷின் பேப்பர். ஆனால் அதில் நான் மிட் டேர்ம் பற்றி மட்டும் சொல்ல போகிறதில்ல, அதையும் தாண்டி உங்களுக்கு மார்க் ஸ்கோரிங் டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு 12th பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு மிட் டேர்முக்கு 2 இயல் தான் இருக்கும். ஸோ அந்த 2 இயலுமே உங்களுக்கு ஈஸியான இயல் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நானும் போன வருஷம் தான் 12th முடித்தேன். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா 1 மார்க் தான் உங்களுக்கு வந்து தமிழில் ரொம்பவுமே ஒரு கஷ்டமான விஷயமா அப்படி இருக்கும். ஏன்னா 1 மார்க் வந்து எங்கேருந்து கேட்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அந்த சின்ன உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி குட்டி குட்டி டப்பா இருக்கும். ஸோ அதில் தான் கேட்பாங்க. நீங்கள் வந்து ஃபுல் மார்க் எடுக்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் படித்து தான் ஆகணும். உங்களால் எதுவுமே இக்னோர் பண்ண முடியாது. ஏன்னா தமிழில் வந்து ஒரு 97 எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 6 மார்க்கில் வந்து உங்களுக்கு 3 மார்க் கட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணால் உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. சப்போஸ் நீங்கள் ஓரளவுக்கு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சு எழுதுனா கூட உங்களுக்கு வந்து 3 மார்க் குறைச்சிருவாங்க. ஒன்று ஒரு மார்க்கு. ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 2 இயல் இந்த மிட் டேர்ம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி படிக்கலனாலும் வரி பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு மிட் டேர்ம் எக்ஸாம் தான். ஸோ ரொம்ப நான் படிக்கலான்னு சொல்லி அப்செட் ஆகிட்டு மார்க் போயிடுச்சுன்னு கவலைப்படாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மிட் டேர்முக்கு வந்து இந்த ரெண்டு யூனிட் 2 இயலை வந்து ஃபுல்லாக மேக்ஸிமைஸ் பண்ணி படிக்க பாருங்கள். அப்படி படிச்சிங்கன்னா இதுக்கப்புறம் வர குவார்ட்டர்லி எக்ஸாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் இப்போ படித்தது வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த ஃபுல்லாக இந்த இயர் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸாக இருக்கும். நம்ம சேனலில் இருக்க கொஷின் பேப்பர்லாம் பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.